நன்றி. அதான் 2K கிட்ஸ் எல்லாம் இளைஞர் பட்டலாம் சார். நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னா வெயிட் பண்றேன். அது சொல்றதுக்காக தான் போடுறேன். 85ல டேரக்ட் ஆனா இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தீங்கள இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பத்தி ஒரே வார்த்தை கூறுனா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு உடனே எனக்கு சம்பளம் பேசப்படுது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட் கொடுத்துறாங்க. எனக்கு சீக்கிரம் டேட் கொடுத்தாலும் டென்ஷன் பண்ணிக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு வர வேண்டியது இருக்கு. விஜய் ஆண்டனி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும் கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சதில்லை. உடனே வந்துடுச்சு. பார்க்கும்போது பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆகிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 பேரும் தான் எங்களை பேசிக்க சார். கதையை பத்தி நீங்க கேளுங்க. அந்த பையன் என்ன சொல்ற பாருங்க பாருங்க பாருங்க. ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகா சொல்றாரு. அதை நீங்க கேட்டு கேட்டு புரிஞ்சிக்க உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேற எந்த விஷயம் பேசல, வெறும் கதையை பற்றி பண்ணி அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறாங்க. படத்தை புலிஸ் படம் மட்டும் இல்ல, இது வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு தான் அவருடைய லட்சியமா இருக்கு. இந்த படத்தை டேரக்ட் பண்ணி சொல்லணும். அவர் என்னன்னா டேரக்டர் நானே பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து கேட்கும் ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போது தட்டி உடைச்சி எதிர்ச்சி கடந்து அப்படிலாம் நான் விதமா கதை எடுத்துக்கேன். தப்பெல்லாம் சொல்லுது. அவங்க பாணி எங்க டைரக்டர் நான் டைரக்ட் பண்ண அவர் காலில் விட்டு அழைச்சி விடுவாங்க. அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ற மாதிரி நடிக்காத. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நம்மள அவர் பார்க்கறாரு இவர் பார்க்கறாரு. இதுக்காக கரெக்டா ஜூம் பண்ணி இதெல்லாம் அவங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாயிட்டு என்ன வருது, மக்கள் என்ன பார்க்கறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்றேன்னா என்ன பார்க்கலாம், அதான் ஒரு ஒரே நோக்கம். அவரு பக்கத்து இடி வந்தவங்களும் கவனிக்க மாட்டாரு. அவரே தனியா பள்ளி இடிச்சுக்கிறாரு. நான் பார்த்தேன். அது கை வச்சுக்கிறாரு. நோக்கம் பூரா கதை நம்ம நினைச்சு வருதா அதான் அதுதான் வெற்றியுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும் போது சொன்னார், நீங்க அப்பா கருத்து பையன் நைட் லேட்டா வரான். அப்போ பையன் வர்றது கவனிக்கிறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க. பையன் வரான், எங்கன்னா போயிட்டு வரன்னு கேட்குறீங்க. அப்படிக்கா நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க. இப்போதான் டிவியில் நிறைய நியூஸ்ல பார்க்குறேன். நாய் பிரச்சனை அவனை நாய்க்கெல்லாம் செஞ்சு நாய்தான். அதனால நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் அங்கே எந்த நாய் இருக்காது பார்த்துக்காங்க. அந்த எந்த நாய் கட்டிக்கிட்டு வச்சுங்க அதெல்லாம் ஒன்றாக இருக்கு. ஒரு கடிச்சிட்டாங்க கட்ட பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டா எங்க பார்த்துக்கிறது. அவருக்கு நான் சொல்றதே ஒரு மைண்ட்ல ஏறல. அத அப்பாடாரு நாய் பிஸ்கட் போட்டுக்கணும், பையன் வர லேட்டா அவனை கவனிக்கும். அந்த கதை மட்டும் என் மைண்ட்ல ஏற்ற பக்கம். அதனால என்ன கவனிப்படாதில்ல, கதையினுடைய எண்ணம் அதிகமா இருந்தது. அவர் போக்கில் போயிட்டு இருக்காரு. அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி நிற்கணும். கதாநாயகன் பார்த்தவொன்னு படிச்சிருக்காரு. அவரை பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா இருக்கு. தம்பி ஆரம்பிச்ச பேசிட்டு எப்ப இருக்குதான பழக்கம் அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பிச்சு நான் எது சொல்ல போறோம். அவர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சார், நான் சொல்றதை நிப்பாட்டிக்கிறது. எதா சொல்ல போனாலும் தெரியுது. எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருக்கேன். பெரிய கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்து கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
எல்லாம் தெரிந்த கலைஞன் போகும் வரும் கள்ள கபலாக நல்ல நடத்தி எல்லாருக்கும் மனசுல உள்ள கல்வி செல்வமே இல்லை. படம் படம் படம்னு வருகிறாங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்குது. வாய்ப்பு நன்றி.